மே தினத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சட்டவிரோத மது விற்பனை படுஜோராக நடந்துள்ளது. மூட்டை மூட்டையாக மது பாட்டில்கள் பதுக்கி கல்லாக்கட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? வேலூர் பாகாயம் ஓட்டேரியில் ஊருக்கு ஒதுக்குப்புறமான பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்றுள்ளனர். சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மது பிரியர்கள் பலர் விடிந்ததும் வரிசை கட்டி மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். பாட்டிலுக்கு கூடுதல் விலை வைத்ததோடு QR கோட் மூலம் ஸ்கேன் செய்து பணம் அனுப்புவதாக இருந்தால் அதற்கும் கூடுதல் விலை என கல்லா கட்டி உள்ளனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் இங்கு பல லட்சம் ரூபாய்க்கு சட்டவிரோதமாக மது விற்பனை நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல் நாமக்கல் மாவட்டம் பெருமாப்பட்டி, கரும்புக்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் எவ்வித அச்சமும் இன்றி சாக்கு பையில் மது பாட்டில்கள், தண்ணீர் மற்றும் சைடிஷ் வகைகளை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்றுள்ளனர். குவார்ட்டருக்கு 250 ரூபாய் முதலும் பீர் வகைகள் 350 ரூபாய் முதலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த சாமிநாதபுரம் டாஸ்மாக் கடை முன்புறம் சட்டவிரோத மது விற்பனை படுஜோராக நடந்துள்ளது. சட்டவிரோத மது விற்பனை இன்னும் ஏராளமான வீடியோ ஆதாரத்துடன் வெளிவந்துள்ளது. போலீசாரின் கெடுபிடியை மீறி இவர்களுக்கு மூட்டை மூட்டையாக மது பாட்டில்கள் கிடைத்தது எப்படி? டாஸ்மாக் ஊழியர்களுக்கும் இதில் தொடர்பு உண்டா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த சட்டவிரோத மது விற்பனை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாருக்கு தெரியாமல் தான் நடைபெறுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பொது விடுமுறை மட்டுமல்லாது தினமும் இரவு 10 மணிக்கு மேலிருந்து விடியற் காலை வரை இவர்கள் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்று வருகிறார்கள். இது தொடர்பாக போலீசாருக்கு தகவல் அளித்தும் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து கள்ளச்சந்தையில் மது விற்கும் கும்பலை கைது செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரலையா?